நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய 37 வயது பெண் விசைத்தறி வேலை செய்து வருவதாகவும், அவர் வாங்கிய கடனை கட்ட முடியாததன் காரணமாக கல்லீரலை சென்னையில் விற்பனை செய்வதற்கான அந்த முயற்சியில் இடைத்தரகர் மூலமாக ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் இடைத்தரகர்கள் மூலமாக அந்த கல்லீரல் விற்பனை என்று செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவ செலவிற்கான அந்த கட்டணத்தை வழங்க வேண்டும் என அந்த இடைத்தரகரும் அந்த மருத்துவமனை தரப்பிலிருந்தும் மிரட்டியதாக அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த புகாரினை ஏற்றிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை தரப்பில் தற்பொழுது அந்த கல்லீரல் தொடர்பான அந்த இடைத்தரகர் மற்றும் மருத்துவமனை எந்த மருத்துவமனை என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்வதற்குண்டான அந்த ஆய்வு குழு என்பதை நியமித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கல்லீரல் கொடுத்தால் 8 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என தெரிவித்திருக்கக்கூடிய அந்த புரோக்கர்கள் மூலமாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல்லீரை விற்பனை செய்ய முற்பட்டதாகவும் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையிலான அந்த குழுவினை மீண்டும் கல்லீரல் தொடர்பான அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.